என் வீட்டாரும் உம்மையே நேசிப்போ உமக்காய் ஓடுவோ உந்தன் நாமம் சொல்லுவோ நானும் என் வீட்டாரும் உம்மையே நேசிப்போ உமக்காய் ஓடுவோ உந்தன் நாமம் சொல்லுவோ எபினேசர் எபினேசர் இதுவரை உதவி நீரே எல்லாம் பார்த்துக்கொள்ளி எபினேசர் எபினேசர் இதுவரை உதவி யெகோவா நீரே எல்லாம் பார்த்துக்கொள்ளி முழங்கால் படியிட்டு முழுவதும் தருகிறே நான் முழங்கால் முழுவதும் தருகிறே நானும் என் வீட்டாரும் உம்மையே நேசிப்போ உமக்காய் ஓடுவோ உந்தன் நாமம் சொல்லுவோ. நல்ல பிதாவே, இந்த மகிமையின் பிரசன்னம் இதை இன்னும் அளவில்லாமல் மூடும்படியாச்சு குடும்பங்களை எடுப்பித்து கட்டுகிற தேவன் நீர். அந்நாளில் விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை எடுப்பித்து கட்டுவேன் என்று சொன்னவர் நீர். அதில் சீர்கெட்ட பகுதியில் சீர்படுத்துவேன்னு சொன்னவர் நீர். அப்பா, இந்த காலவேளை உங்கள் கரத்துக்குள்ள ஒப்பு கொடுக்குறோம். நீர் எங்களை நடத்துவீராக, எங்கள் குடும்பங்களை ஒன்றிணைப்பீராக, எடுப்பித்து கட்டுவீராக, தாழ்பால்களை பலப்படுத்துவீராக. ஆண்டவரே, நீர் மகிமைப்படுவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க பாப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆண்டவர் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால அந்த காலைகளில் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். ஒரு நிலை சொல்லுங்க பார்க்கலாம். நிலையிலையும் இந்த மாதம் முழுவதையும் நாம் குடும்பங்களில் ஆசீர்வாதங்களுக்காக தேவ சமூகத்தில் செஞ்சிருக்கிறோம், ஒப்பு கொடுத்திருக்கிறோம். இந்த வாரம் முழுவதும் ஜெபித்து இருக்கிறோம், குடும்பம் கட்டி எழுப்பப்படும்படியாக. அல்லேலூயா அல்லேலூயா. வாசிக்கலாம் சங்கீதங்களின் புஸ்தகம் 127வது சங்கீதம் 1வது வரிகளை வாசிக்கலாம். சங்கீதம் 127:1. கர்த்தர் வீட்டை கட்டாராகில் அதை கட்டுகிறவர்கள் பிரயாசை விருதா. சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. நம்முடைய தேவன் நம்முடைய குடும்பத்தை கட்டி எழுப்பவில்லை என்று சொன்னால் ஒரு மனிதனால தன்னுடைய குடும்பத்தை என்ன செய்ய முடியாது, கட்டுக்கோப்பா பாதுகாப்பா என்ன செய்ய முடியாது, கொண்டு போக முடியாது. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஏன்னா நம்முடைய தேவன் குடும்பத்தை ஏற்படுத்தினவராயிருக்கிறார். ஒரு அலையில சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஆமா, சாத்தான் சொல்லுகிறான், ஆமா, யோபு குடும்பத்தை பார்த்துட்டு நீர் அவனுடைய குடும்பத்தை வேலி அடைத்திருக்கிறதுனால நான் என்ன செய்ய முடியல, உள்ள நுழைய முடியல, உள்ள என்ன செய்ய முடியல. ஆமா, கர்த்தர் ஒரு மனிதனை வேலி அடைத்தார் என்று சொன்னார். கர்த்தர் ஒரு மனிதனுடைய குடும்பத்தை பாதுகாத்தார்னு சொன்னா அங்க சத்துருவின் உட்புகுதலும் குடியோடி போகுதலும் இனி இராது என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். வேலையடைக்கப்பட்ட ஒரு குடும்பம்
யோபுவின் குடும்பம், அந்த குடும்பத்தை கர்த்தர் வேலி அடிச்சிருந்ததுனால அந்த குடும்பத்தை பிசாசு என்ன செய்ய முடியல, தொட முடியல. எப்போ கர்த்தர் அந்த குடும்பத்தின் வேலியை கொஞ்சம் பிரிச்சாரோ, வேலி பிரிக்கப்பட்ட குடும்பம் எப்படி போனது என்று சொல்லி நம்ம வேதத்துல பார்க்கிறோம். ஒரு அழிலே சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இந்த காலை வேளையில தேவனுக்குள்ள வந்திருக்கிற தேவ பிள்ளையே, நம்முடைய குடும்பங்களை கர்த்தர் கட்டி எழுப்ப விரும்புகிறார். அல்லேலூயா. நம்முடைய குடும்பங்களை கர்த்தர் வேலி அடைக்க விரும்புகிறார். நம்முடைய குடும்பங்களை கர்த்தர் பெருக பண்ண விரும்புகிறார். நம்முடைய குடும்பங்களை கர்த்தர் மகிழ பண்ண விரும்புகிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. பணம் இருந்தா எதையும் சம்பாதிச்சிடலாம், பணம் இருந்தா எதையும் சாதிச்சிடலாம் அப்படின்னு சொல்லுகிற ஒரு காலகட்டத்துக்குள்ள அவன் பிசாசானவன் உலகத்தை கொண்டு வந்திருக்கான். பிசாசானவன் என்ன செஞ்சிருக்கான்? உலகத்தை கொண்டு வந்திருக்கான். பல கோடியை சம்பாதிச்ச ஒரு மனிதன், பல கோடியை சம்பாதிச்ச ஒரு மனிதன் ஆன்மீக துறையில மிகப்பெரிய தன்னுடைய பலத்தை காண்பித்த ஒரு மனிதன் சொல்லுகிறான், எனக்கு சந்தோஷத்தை எல்லாம் இழந்துட்டேன் அப்படிங்கிறான். என் சந்தோஷத்தை நினைச்சான் இழந்துட்டேங்கிறான். இல்லையா? அவன் சேர்த்து வைத்த சம்பாத்தியம், அவன் குடும்பத்துல சமாதானத்தை சேர்த்து வைக்க முடியல. அவன் சேர்த்து வைத்த சம்பாத்தியத்தை வைத்து பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நலமான காரியத்தை என்ன செய்ய முடியல, சேர்த்து வைக்க முடியல. ஆனா என்ன இருக்குது, பல தலைமுறைய தலைமுறைக்கும் அமர்ந்து சாப்பிடக்கூடிய அளவுக்கு சொத்து இருக்குது. அமர்ந்து சாப்பிடக்கூடிய அளவுக்கு என்ன இருக்குது, சொத்து இருக்குது. ஆனா குடும்பத்துல என்ன இல்லை, சமாதானம் இல்லை, குடும்பத்துல நிம்மதி இல்லை. பகிரங்கமா அறிக்கை பண்ணுகிறான், எல்லாத்தையும் கெடுத்துட்டேன், எல்லாத்தையும் தொலைச்சிட்டேன். ஒரு நிலையை சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. கர்த்தர் வீட்டை கட்டாராக, கட்டுகிறவருடைய பிரயாசை. அல்லேலூயா. ஒரு நிலையை சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. நம்ம குடும்பத்தை எடுப்பித்து கட்டி வருவதற்கு எவ்வளவோ பிரயாசப்படுகிறோம். பிள்ளைகளுடைய வாழ்க்கை எடுப்பித்து கட்டுவதற்கு எவ்வளவோ என்ன செய்யறோம், நம்ம பிரயாசப்படுகிறோம். ஒரு நிலையை சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. நம்ம பிரயாசப்படுத பார்க்கணும், நம்ம குடும்பத்தை வேலையடைக்க கர்த்தர் படுகிற பிரயாசம் இருக்கு பார்த்தீங்களா, அதுதான் மிகவும் பெரியது. ஒரு அலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. நல்லவர். ஈசாக்கு அப்படிங்கிற ஒரு குடும்பத்தை வேலையெடுப்பதற்கு கர்த்தர் படுகிற பிரயாசம். ஆபிரகாம் நாள் ஒரு பெரிய பஞ்சம் வந்துச்சு. ஈசாக்கு ஆபிரகாம் நாள் வந்த பஞ்சத்தை போல ஈசாக்கு நாள்ல என்ன இருந்தது, ஒரு பஞ்சம் வந்த போது ஈசாக்குடைய இருதயம் அங்கலாய்த்தது, ஈசாக்குடைய இருதயம் திகைத்தது. இருக்கவா, அங்க போகவா, எங்கிட்டு திரும்பவா, அங்கிட்டு திரும்பவா அப்படின்னு யோசித்த போது தேவன் அவனை சந்தித்தார். ரலில சொல்லுங்க பார்க்கலாம். அலையலோ, எங்கேயும் போவாத ஈசாக்கு, இங்கேயே குடியிரு, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் உன்னை பெருக பண்ணுவேன், நான் அவங்க அப்பாவுக்கு என்ன செஞ்சிருக்கிறேன், அவன் நான் வாக்கு பண்ணியிருக்கிறேன்னு சொல்லி ஈசாக்கை வேலையெடுத்த கர்த்தர். அல்லேலூயா. அந்த இடத்துல எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் அவன் ஈசாக்கு தோன்றின துறவுல மாத்திரம் தண்ணி வந்துச்சு. யார் தோன்றின துறவுல மாத்திரம் தண்ணி வந்துச்சு? ஈசாக்கு தோன்றிய துறவில் மாத்திரம் என்ன வந்தது, தண்ணீர் வந்தது. அல்லேலூயா. ஈசாக்கை பகைத்தவர்கள் ஈசாக்கிட்ட வந்து ஒப்பந்தம் போடுற அளவுக்கு ஈசாக்கை கர்த்தர் வேலையெடுத்து பாதுகாத்திருந்தார். ஈசாக்குக்கு ரெகோபத்தை கர்த்தர் கட்டளையிட்டார். ஈசாக்கோடு கூட இருந்ததை, ஈசாக்கோடு கர்த்தர் கூட இருந்ததை கர்த்தர் நல்லவர் சத்துருக்கள் காணும்படி செய்தார். ஏன்னா ஈசாக்கின் குடும்பத்தை கர்த்தர் கட்டி எழுப்பினார், ஈசாக்கின் குடும்பத்தை கர்த்தர் பாதுகாத்தார். ஒரு அழிலே சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு இந்த காலை வேளையில தேவ சமூகத்தில் வந்திருக்க தேவ பிள்ளையே, உங்க குடும்பத்தை கர்த்தர் பாதுகாப்பார், உங்க குடும்பத்தை கர்த்தர் வேலையை அடைப்பார். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, பயப்படாதீங்க, உங்களை வேலை அடைச்சிருக்கிறார், உங்களை உயர்த்துவார். ஒரு நிலையை சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ரூத்து புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 11ஆவது வசனத்தை வாசிங்க. ரூத்து 4:11.
உன் வீட்டிலே வருகிற மனைவியை கர்த்தர் இஸ்ரவேலை கட்டுவித்த இஸ்ரவேலின் வீட்டை கட்டுவித்தவா இஸ்ரவேலை கட்டுவித்தவா இஸ்ரவேலின் வீட்டை கட்டுவித்த இரண்டு பேராகிய யாரு? ராகேலை போலவும் லேயாளை போலவும் புத்தகத்துல போவாஸ் அப்படிங்கிற மனிதனை பார்த்து மூப்பர்கள் சொல்லுகிறாங்க, இஸ்ரவேலின் குடும்பத்தை கட்டுவித்த ராகேல் லேயாளை போல உன் வீட்டில் வரக்கூடிய மனைவியை கர்த்தர் என்ன செய்வார்? ஆசீர்வதிப்பார். 4:13 வாசிங்க. என்னாச்சு வாசிங்க? தெளிவா சத்தமா போல்டா வாசிங்க. போவாஸ் ரூத்தை விவாகம் பண்ணினான். அப்பொழுது ஸ்திரீகள் நெகோமியை பார்த்து, சுதந்திரவாளி அற்று போகாதபடிக்கு இன்று உனக்கு தயவு செய்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவன் பேர் இஸ்ரவேலில் பிரபலமாக்கப்பட கடவது. சரி, ஒரு நிமிஷம் கர்த்தர் நல்லவர். பன்னிரெண்டாவது வசனத்தை வாசி. இந்த பெண்ணிடத்திலே கர்த்தர் உனக்கு அருளி செய்ய போகிற சந்தானத்திலே உன் வீடு தாமார் யூதாவுக்கு பெற்ற பேரேசின் வீட்டை போல ஆக கடவது என்றார்கள். அல்லேலூயா. உன் வீடு தாமார் யூதாவுக்கு பெற்ற பேரேசின் வீட்டை போல என்ன செய்யப்பட கடவது? ஆக கடவது என்று அவர்கள் வாழ்த்தினார்கள். ஒரு அலையில சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. கர்த்தர் குடும்பத்தை கட்டி எழுப்புகிற தேவன். கர்த்தர் உங்க வீட்டை கட்டி எழுப்புவார். ஒரு அலையில சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அப்ப இந்த காலை வேளையில யார் யாருடைய குடும்பத்தெல்லாம் கர்த்தர் கட்டி எழுப்பினார்? யார் யாருடைய குடும்பத்தெல்லாம் கர்த்தர் கட்டி எழுப்பினார்? கர்த்தர் கட்டி எழுப்பின குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டது. அல்லேலூயா. அது ஆசீர்வதிக்கப்பட்டதுக்கு அவர்கள் எடுத்த கிரயம் என்ன? அவர்கள் செய்த கிரயம் என்ன? இன்னைக்கு நம்ம அதை ஆராய்ச்சி பார்த்து நம்மளை சரிப்படுத்திக் கொள்ள போறோம். கர்த்தர் நம்மளை கட்டி எழுப்ப போகிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். வேத வசனத்தை ஆராய்ந்து பார்க்கிறதுனால என்ன உண்டு? நமக்கு நித்திய ஜீவன் உண்டு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அப்ப நல்லா பாருங்களேன், கர்த்தர் நல்லவர். முதலாவது இந்த ரூத்துல சொல்லப்படுகிற கர்த்தர் இஸ்ரவேலை கட்டுவித்த ராகேல் லேயாள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. வாசிக்கலாம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 1வது வசனம். கர்த்தர் நல்லவர். glory to God. 29:31. ஆதியாகமம் 29:31 வாசி. லேயாள் அற்பமாள் எண்ணப்பட்டாள் என்று கர்த்தர் கண்டு அவள் கற்பம் தரிக்கப்படும்படி செய்தாள். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இஸ்ரவேல் வீட்டை கட்டி எழுப்பின லேயாள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அப்போ நல்லா கவனிங்க. லேயாள் அற்பமா எண்ணப்பட்டாள். லேயாள் யாரா எண்ணப்பட்டா? யாரால் அற்பமா எண்ணப்பட்டாலாம்? சொந்த கணவனால் அற்பமா எண்ணப்பட்டாள். லேயாளுடைய கண்ணு கொஞ்சம் கூச்ச பார்வை. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். கண்ணை பொத்தி பொத்தி முடிப்பான். ஆமா. ராகேலுடைய பார்வை நல்ல உருண்ட விழி, கவர்ந்திருக்கக்கூடிய கண்கள். அல்லேலூயா. லேயாளுடைய கண்கள் கூச்ச பார்வை உள்ள கண்கள். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இவள் ஆமா யாக்கோபு லேயாளை பார்க்கலும் ராகேலை அதிகமா என்ன செஞ்சான்னு சொன்னா சிநேகித்தான்.
அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இதை கர்த்தர் உற்று கவனிச்சார். கர்த்தர் உற்று கவனிச்சார். ஆமா, உற்று கவனிச்சதுனால ஆமா யாக்கோபு லேயாளை அற்பமா என்ன ஆண்டவர் பார்த்து இவளையா அற்பமா என்ற இவன் மூலமா தான் உனக்கு பிள்ளையை நான் என்ன செய்வேன், நான் தருவேன் என்று சொல்லி என்ன செஞ்சேன்னா லேயாளை கர்த்தர் ஆசீர்வதித்தார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அற்பமா எண்ணப்பட்டவன் மூலம் தேவன் ஆமா இஸ்ரவேலுடைய குடும்பத்தை கட்டி எழுப்பினான். முதல் தலைச்சன் பிள்ளை என்ன செஞ்சாரு, கொடுத்தார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அப்ப இந்த காலை வேளையில தேவ சமூகத்தில் வந்திருக்க தேவ பிள்ளையே, நீ யாரால் அற்பமாய் எண்ணப்படுகிறாயோ, அல்லேலூயா, உன் வாழ்க்கை கர்த்தர் கட்டி எழுப்புவார். கர்த்தர் உன்னை மேன்மைப்படுத்துவார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் உன்னை கனப்படுத்துவார். கர்த்தர் உன்னை உயர்த்துவார். உன் குடும்பம் ஒன்னானதான் ஆசீர்வதிக்கப்படும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். லேயாளை ஆமா அற்பமா எண்ணினார்கள், அற்பமா எண்ணினார்கள். ஆனா கர்த்தருடைய பார்வைக்கு லேயாள் விலையேறப்பட்டவள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அடுத்து பாருங்களேன். ஆமா 30:1 வாசிங்க. 30:1. எனக்கு பிள்ளை கொடும் சாகிறேன் என்றால் ராகேல் கோபம் கொண்டு, தேவன் அல்லவோ உன் கற்பத்தை அடைத்திருக்கிறார், நான் தேவனா என்ன போதும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. மலடியா இருந்தவளை கொண்டு கர்த்தர் என்ன செஞ்சதுன்னா ஆமா இஸ்ரவேலுடைய குடும்பத்தை என்ன செஞ்சாரு, கட்டி எழுப்பினான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். பாருங்க 29வது வசனத்தை வாசிங்க. 22வது வசனத்தை வாசிங்க. தேவன் ராகேலை இணைத்தள்ளினார். தேவன் அவளுக்கு செவி கொடுத்து அவள் கற்பம் தரிக்கும்படி செய்தார். நல்ல சொல்லுங்க பார்க்கலாம். முதலாவது அற்பமா எண்ணப்பட்ட லேயாளை நிமித்தம் இஸ்ரவேலை கட்டி எழுப்பினார். இரண்டாவது மலடியா இருந்த ராகேல் கணவன்கிட்ட போராடி பார்த்தா ஒன்றும் நடக்கல. அடுத்து தேவனோடு இடைபட ஆரம்பித்தால் தேவன் அவளை நினைத்தள்ளினார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஆமா ராகேல் மலடியா இருந்த ராகேலின் மூலமாக அல்லேலூயா. இப்ப இவர் கணவனால் நேசிக்கப்பட்டவர், இவர் கணவனால் அன்பு கூறப்பட்டவர், இவர் கணவனால் கனப்படுத்தப்பட்டவர். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இவர் முழுக்க முழுக்க கணவனை சார்ந்திருந்தார். அல்லேலூயா. கணவனுடைய கண்களுக்கு பிரியமா இருந்தார். ஆனா கர்த்தருடைய பார்வைக்கு என்ன இல்லை, அவர் பிரியமா இல்லை. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். எப்பொழுது அவர் தன்னை கர்த்தருடைய பார்வைக்கு நேரா கொண்டு போனாலோ அப்பொழுது அவள் நிமித்தம் ஆமா இஸ்ரவேல் குடும்பம் என்ன செய்யப்பட்டது, கட்டி எழுப்பப்பட்டது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஏன்னா ஆமா கர்த்தர் ஒரு மகளுடைய கற்பத்தை அடைத்தார் என்று சொன்னால் அதற்கு சில காரணங்கள் உண்டு. அல்லேலூயா. அவளிடத்தில் ஒரு பெரிய ஒரு எதிர்பார்ப்பை கர்த்தர் வைத்திருக்கிறார். அவளிடத்தில் ஒரு பெரிய எதிர்பார்ப்பை கர்த்தர் வைத்திருக்கிறார். கர்த்தர் நல்லவர். அன்னாளுடைய கற்பத்தை கர்த்தர் செஞ்சிருந்தாரு, அடைத்திருந்தார். அவள் கணவனுக்கு பிரியமானவள். 10 பிள்ளைகளை பாருங்க, நீதான் பெஸ்ட்னு சொல்லி ஆமா கனப்படுத்தப்பட்ட ஒரு பாத்திரம். ஆனா கர்த்தரால் ஆமா கற்பம் அடைக்கப்பட்ட ஒரு பாத்திரம். அவனிடத்திலிருந்து புறப்படுத்த ஏக்க பெருமூச்சு கர்த்தத்துவத்தை மகிமைப்படுத்தும்படியாக விட்டு கொடுக்கப்பட்டது. அங்க ஆமா அங்க மிகப்பெரிய ஆசீர்வாதமான சாமுவேல் எழும்போது நம்ம பார்க்கிறோம். அல்லேலூயா. ராகேல் தன்னை தேவனுக்குள்ள ஒப்பு கொடுத்து தேவன் நினைக்கும்படியாக தன்னை அர்ப்பணித்த போது தேவன் நினைத்தள்ளினாரு. ஆமா வந்த முதல் பிள்ளை எப்படிப்பட்ட பிள்ளையா வந்துச்சு, எகிப்து தேசத்தையே படியளக்கிற யோசேப்பை பெற்றெடுத்தார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். உங்க குடும்பத்தை கட்டி எழுப்புவார்.
இன்னைக்கு உங்க குடும்பம் ஒரு வனாந்தரத்தை போல காணப்படலாம், ஒரு வறட்சியாக காணப்படலாம், ஒரு செழிப்பில்லாத சூழ்நிலை நினைச்சலாம் காணப்படலாம், யாருக்கும் கொடுக்க முடியாத சூழ்நிலை நினைச்சலாம் காணப்படலாம். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை நிலை தள்ளுகிற தருணம் வந்து விட்டது. அல்லேலூயா. உங்க குடும்பத்தை கர்த்தர் நினைச்சுவாரு, கட்டி எழுப்புவார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அதாவது நம்ம கர்த்தர் அந்த குடும்பத்தை கட்டி எழுப்பும் போது என்ன நடக்குதுன்னா, மற்றவர்கள் சொல்லும்படியாக கர்த்தர் கட்டி எழுப்புகிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. பல நூற்றாண்டு கழிந்து ஒரு குரூப் சொல்லுது, பல நூற்றாண்டுகள் கழிந்து சொல்லுது. ஆமா, ரூத்தின் புஸ்தகத்துல அந்த ரூத் தேசத்து அந்த பெத்தேல்ல இருந்த மூப்பர்கள் எழுதி சொல்றாங்க, கர்த்தர் இஸ்ரவேல் வீட்டை கட்டி எழுப்பின லேயாள், ராகேல். அல்லேலூயா. சொல்றாங்க, யூதாவுக்கு தாமார் பெற்றெடுத்த, ஆமா, யூதாவின் வீட்டை கட்டி எழுப்ப தாமார் பெற்றெடுத்த பாரேஸ் என்று சொல்லுகிறார்கள். அல்லேலூயா. உங்க குடும்பத்தை கர்த்தர் கட்டி எழுப்பும் போது உங்க பேரை பெருமைப்படுத்திடுவார். அல்லேலூயா. இன்னார் மூலமா அந்த குடும்பம் என்ன செய்யப்பட்டது? ஆசீர்வதிக்கப்பட்டது. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அடுத்து பாருங்களேன், ஆமா, தள்ளப்பட்ட தாமார், அற்பமா எண்ணப்பட்ட லேயாள். இரண்டாவது கர்த்தர் நல்லவர், glory to God, மலடா இருந்த, ஆமா, ராகேல். மூன்றாவது, ஆமா, தள்ளப்பட்ட தாமார் மூலமாக. வாசிக்கலாம் ஆதியாகமம் 38:14. தாமார் கண்டபடியால் களைந்து போட்டு மூடிக்கொண்டு போதும். 29 வாசம். வாங்கி கொண்ட போது வெளிப்பட்டான். அவள் நீ மீறி வந்ததென்ன? அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அவனுக்கு பாரேஸ் என்று பெயரிட்டார்கள். ஒரு அழில சொல்லுங்க பார்க்கலாம். யூதாவுக்கு 3 குமாரர்கள் இருந்தார்கள். கர்த்தர் நல்லவர். ஏர், ஓனான், பேலாவா. வாசிங்க அத. ஆதியாகமம் 38ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிங்க. விட்டு அவள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்றாள். ஏர் என்று பெயரிட்டான். ஓனான் என்று பெயரிட்டான். பெற்று சேலா என்று பெயரிட்டால் கெசிபிலே இருந்தான். கர்த்தர் நல்லவர். நல்லா கவனிங்களா. 6வது வசனத்தில் யூதா தன் மூத்த மகனாகிய ஏர் என்பவனுக்கு தாமார் என்னும் பேருள்ள பெண்ணை கொண்டான். அப்ப ஏர் அடுத்த வருஷத்துல இருந்து கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாதவனா இருந்ததுனால கர்த்தர் அவனை அழித்து போட்டார். அடுத்த வசனம், கர்த்தர் ஏரை அழித்து போட்டதுனால தாமார் அடுத்த, ஆமா, மகனுக்கு மனைவியாக கொடுக்கப்படுகிறாள். அவன் ஒரு அநியாயம் செய்யறான். தாமார் வழியா கற்பம் என்ன செஞ்சிடக்கூடாது, தனக்கு வந்துச்சு அப்படின்னு சொன்னா தன்னுடைய பேர் நிலைநிற்காது, தன்னுடைய அண்ணன் பேர் தான் என்ன செய்யும், நிலைநிற்கும் என்று சொல்லி தன் வித்தை அவன் தரையில ஊற்றினா அது கர்த்தருடைய பார்வைக்கு ஆகாததா இருந்ததுனால அவனையே கொன்று போட்டார். இப்போ யூதாவுக்கு ஒரு பயம் வந்துட்டு, என்ன பயம் வந்துட்டு, 3வது பிள்ளையை தாமாருக்கு கட்டி கொடுத்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னா இவனும் என்ன செஞ்சிருவான், செத்துருவான்னு சொல்லி தாமார்க்கு ஒரு ஐடியா பண்ணார். ஏமா இவன் ரொம்ப சின்ன பையனா இருக்கிறான், அதனால நீ உங்க அப்பா வீட்டுக்கு போயிரு,
வளர்ந்தவன் என்ன செய்வோம், உன்னுடைய காரியத்தை என்ன செய்கிறேன் நான் செய்கிறேன்னு சொல்லி தாமாருக்கு நம்பிக்கை கொடுத்தான். தாமார் எழும்பி தகப்பன் வீட்டுக்கு போனாள். இடப்பட்ட காலத்தில் யூதாவுக்கு பொண்டாட்டி இறந்து போனான். யூதாவுக்கு யார் இறந்து போனான்? பொண்டாட்டி இறந்து போனான். இவர் இன்னொரு இடத்துக்கு போகும்போது இவருடைய சரீரத்தில் ஒரு ஆசை வந்துட்டு, அல்லேலூயா, நல்லவர். இவருக்கு ஒரு தேவை வந்தோன்னே இவர் ஒரு பெண்ணை தேடி போனார். இவர் என்ன செஞ்சிட்டாரு? ஒரு பெண்ணை தேடி போனார். இவருக்கு சரீரத்தில் ஒரு பலவீனம் வந்தோடனே பெண்ணை தேடுங்கிற எண்ணம் வந்துச்சு இவருக்கு. ஆனால் தன்னுடைய மருமகளுக்கு ஒரு வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுக்கணுங்கிற எண்ணம் வரல அவருக்கு. ஒரு நல்ல சொல்லுங்க பார்க்கலாம். வாக்கு கொடுக்கப்பட்ட தாமார் தள்ளப்பட்டார். அல்லேலூயா. ஆனால் தாமார் நிமித்தம் கர்த்தர் அவளுக்கு யூதாவுக்கு வீட்டை கட்டி கொடுத்தார். ஒரு நல்ல சொல்லுங்க பார்க்கலாம். யூதாவின் சந்ததி யாரால பெற்றெடுக்கப்பட்டதுன்னு சொன்னா தாமார் நிமித்தம் வந்தது. யூதா சொல்லுகிறாரு, அவள் என்னிலும் நீதி உள்ளவள் என்று. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. தள்ளப்பட்ட கைவிடப்பட்ட ஒரு தாமாரின் வீட்டை கர்த்தர் என்ன செஞ்சான்னு சொன்னா யூதாவுக்கு கட்டி எழுப்பினார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். குடும்பத்தை கட்டி எழுப்பினார், சந்ததியை கட்டி எழுப்பினார். தலைமுறைக்கும் இந்த பேர்களெல்லாம் எங்க வந்துச்சுன்னு சொன்னா புதிய ஏற்பாட்டுக்கு வந்துச்சு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. உங்க குடும்பத்தை ஆசீர்வதிப்பா, உங்க குடும்பத்தை கர்த்தர் கட்டி எழுப்புவார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. நீங்க யாரால அற்பமா எண்ணப்படுகிறீர்களோ அவர்களுக்கு உங்க மூலமா ஆசீர்வாதம் வரும். அல்லேலூயா. நீங்க யாருக்கும் கொடுக்க முடியாதபடி, அல்லேலூயா, வறட்சியான சூழ்நிலை இருக்கீங்களா, கர்த்தர் நல்லவர், கர்த்தர் உங்களை நினைத்தருளுவார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். உங்க மூலமா கர்த்தர் வீட்டை என்ன செய்வார்? கட்டி எழுப்புவார். அல்லேலூயா. உங்க நீதி புரட்டப்பட்டுதான், உங்க நீதி புரட்டப்பட்டுச்சுதான் உங்க குடும்பத்தை கர்த்தர் கட்டி எழுப்புவார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. கர்த்தர் வீட்டை கட்டாராகில், கர்த்தர் குடும்பத்தை கட்டி எழுப்பாராகில். அல்லேலூயா. கட்டுடைய பிரயாசை விருதா என்று என்ன செய்யப்பட்டிருக்குது? எழுதப்பட்டிருக்கிறது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அப்ப நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்களேன். அற்பமாய் எண்ணப்பட்ட லேயாள், நல்லா கவனிக்கணும். அற்பமாய் எண்ணப்பட்ட லேயாள் தன் கணவனுக்கு செய்ய வேண்டிய காரியத்தை கருத்தாய் செய்தாள். கர்த்தர் அவளை ஆசீர்வதித்தார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். தான் அற்பமாய் எண்ணப்பட்டதை நினைச்சு ஒருபோதும் கணவனுக்கு குறைய வைக்கல பாருங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. கணவனை சந்தோஷப்படுத்தினாள் லேயாள். கணவனை என்ன செஞ்சா? அவள் சந்தோஷப்படுத்தினா அவளை கற்பந்தரிக்க பண்ணினாள் கர்த்தர். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. நம்ம ஒரு சில நேரங்கள்ல சக மனிதர்களால் அற்பமா எண்ணப்படும் போது நம்ம என்ன செய்யறோம்னா நம்ம அப்படியே ஒதுங்கிடுறோம். நம்ம என்ன செய்யறோம்? நம்ம ஒதுங்கிடுறோம். அதுதான் பிரச்சனை, அதுதான் பிரச்சனை. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். நம்ம என்ன செய்யறோம்? ஒதுங்கிடுறோம். இல்லை இல்லை இல்லை. அல்லேலூயா. நீங்க யாரால் அற்பமா எண்ணப்படுகிறீர்களோ அவர்களுக்கு உங்க மூலமா தான் கர்த்தர் என்ன செஞ்சிருக்கிறாரு? ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறாரு. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். glory to God. இன்னைக்கு ஒரு ஆளை கனப்படுத்தல அப்படின்னு உடனே ஒரு ஆளுக்கு கொடுக்க ரெஸ்பெக்ட கொடுக்கலன்னு உடனே அந்த ஆள் என்ன செஞ்சிருது? முகத்தை சுருக்கிடுது. முகத்தை என்ன செஞ்சிருது? சுருக்கிடுது. அல்லேலூயா. செய்ய வேண்டிய கடமையை விட்டு என்ன செஞ்சிருது? விலகிடுது. செய்ய வேண்டிய கடமையை விட்டு என்ன செஞ்சிருது? விலகிடுது. அல்லேலூயா. ஆனா பாருங்களேன், லேயாள் முத பிள்ளைய யாருக்கு பெற்றெடுத்தாள்? யாக்கோபுக்கு. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. 30வது வசனம் ஆதியாகமத்தின் புத்தகம் 30ஆம் அதிகாரம் 29ஆம் அதிகாரம் 30வது வசனம். யாக்கோபு ராகேலையும் சேர்ந்தான். லேயாளை பார்க்கிலும் ராகேலை அவன் அதிகமாய் நேசித்து பின்னும் 7 வருஷம் அவனிடத்தில் சேவித்தான்.
லேயாள் அற்பமாய் எண்ணப்பட்டாள் என்று கர்த்தர் கண்டு அவள் கற்பம் தரிக்கும்படி கர்த்தர் செய்தார். அவ்வளவுதான். லேயா ராகேலும் மலடியாயிருந்தாள். ஒரு அலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். 32வது வசனத்தை வாசிக்கிறீங்க. லேயாள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று கர்த்தர் என் சிறுமையை பார்த்தருளினார், இப்பொழுது என் புருஷன் என்னை நேசிப்பார் என்று சொல்லி அவனுக்கு ரூபன் பெயரிட்டான். அல்லேலூயா. நீங்க சிறுமையா என்ன பண்றீங்களா? அல்லேலூயா. கர்த்தர் உங்க மேல கண்ணோக்கமா இருப்பார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. கர்த்தர் ஆமா என் சிறுமையை பார்த்தருளினார். கர்த்தர் நல்லவர். யோசேப்பு சொல்லுகிறாரு, நான் சிறுமைப்பட்ட தேசத்துல கர்த்தர் என்னை பழுகி பெருக பண்ணினார் என்று சொல்லி அவனுக்கு எபிராயீம்னு பெயரிட்டான். சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அந்த காலை வேளையில தேவன் குடும்பத்தை கட்டி எழுப்புவார், உன் வாழ்க்கையை கட்டி எழுப்புவார், உன்னை மேன்மைப்படுத்துவார். ஆனா நீ யாரால எந்த இடத்துல நீ அற்பமா எண்ணப்படுகிறியோ அந்த இடத்துல நீ கர்த்தத்துவத்தை மகிமைப்படுத்தும்படி நீ எழுப்பி நில்லு. கர்த்தருக்கு செய்ய வேண்டிய காரியத்தை நீ கவனமா செய். அல்லேலூயா. கர்த்தர் உன் வீட்டை கட்டி எழுப்புவார், கர்த்தருடைய மேன்மைப்படுத்துவார், கர்த்தர் தலையை நிமிர பண்ணுவார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமா, ஆகார் கற்பம் சுமந்த பின்பு ஆமா சாரால அற்பமா எண்ணினாலாம். அல்லேலூயா. ஆகார் கர்ப்பவதியானவர்னா யாரு அற்பமா எண்ணினா? ஆமா, சகல ஜாதிகளுக்கும் ஆமா தாயாய் மாறுகிறவளை அல்லேலூயா அற்பமா எண்ணினாள். சாராளின் கற்பத்தை கர்த்தர் திறந்தார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். கற்பம் செத்து போன காலத்துல சாராளுக்கு கற்பம் தரித்து, ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம், உடன்படிக்கையின் சுதந்திரவாளியை கர்த்தர் கொடுத்தார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அதனால தேவ பிள்ளைகளே, ஒருத்தர் இடிச்ச கூடாது, அற்பமா பார்க்க கூடாது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஒருவேளை நீங்க யாரையும் அற்பமா பார்த்துட்டீங்கன்னா உங்க மேல இருக்கிற கண்ணு கர்த்தருக்குன்னு அவங்க மேல போயிரும். அல்லேலூயா. உங்களை யாரும் அற்பமா எண்ணிட்டாங்க அப்படின்னு நீங்க சோர்ந்து போகாதீங்க. கர்த்தர் உங்க வீட்டை உங்களை ஆசீர்வதிக்க போறாரு. கர்த்தர் உங்க வீட்டை கட்டி எழுப்புவாரு, கர்த்தர் உங்களை உயர்த்துவாரு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அப்ப அற்பமா எண்ணப்பட்ட இடத்துல கர்த்தர் லேயாளுடைய தலையை செஞ்சாரு, நிமிர பண்ணினாரு. அல்லேலூயா. லேயாள் ஒதுங்கி போகல. பக்கத்துல கை பிடிச்சு கேளுங்க, இன்னும் ஒதுங்கி போனியா ஓடி போனியா? அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். glory to God. தவறான ஆலோசனை நின்றக்கூடாது. அபிஷேகம் விளையாடப்பட்டது. எது விளையாடப்பட்டது? தேவன் நமக்கு தந்த அபிஷேகம் விளையாடப்பட்டது. எதுக்கு அபிஷேகத்தை தந்தாரு? இன்னைக்கு பரிசுத்த ஆவி பெருவிழாவை கொண்டாடுறாங்க. எதுக்கு பரிசுத்த ஆவியை கொடுத்தாருமா கேளுங்க. என்ன சத்தமே இல்லாம இருக்கு? நீங்க உங்கள்ட்ட கேட்கட்டா, ஐயா பரிசுத்த ஆவி எதுக்கு கர்த்தர் கொடுத்தாரு? அல்லேலூயா. நீங்க கற்பம் தரிக்கத்தானே பரிசுத்த ஆவி கொடுத்தாரு. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். பரிசுத்த ஆவி மரியாளம்மா மேல நெல்லிட்ட போது மரியாள் கற்பம் தரித்தார். சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ என் மேல கர்த்தருடைய ஆவியான நெல்லிடும் போது எனக்குள்ள என்ன வரும்? ஆத்தும பாரம் வரும். என்ன வரும்? ஆத்தும பாரம் வரும். ஆத்துமாக்களை பெற்றெடுக்கிற என்ன வரும்? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அப்போ எனக்குள்ள ஆவியான ஊற்றப்பட்டுட்டான்னு சொன்னா எனக்குள்ள எப்படியாவது என்ன செய்யணும்? ஆத்துமாக்களை சம்பாதிக்கணும். கிறிஸ்துவுக்குள்ளாக என்ன செய்யணும்? ஆத்துமாக்களை பெற்றெடுக்கணுங்கிற வேகம் வரும், உத்வேகம் வரும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அப்ப இன்னைக்கு யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு யோசிச்சு பாருங்க. எனக்கு ஒரு சத்தம் வந்துச்சு. எனக்கு ஒரு அம்மா ஃபோன் பண்ணி சொன்னாங்க, இந்த மாதிரி இந்த பிள்ளைய ஆவியான நிரப்புனாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆவியான நினைச்சிருந்தாங்களா? நிரப்புனாங்க. ரொம்ப சந்தோஷம் அப்படின்னா. அல்லேலூயா.
என்னைக்கு ஆவியானவர் நிரப்பினார்னு சொன்னாங்களோ அன்னையிலிருந்து அந்த பிள்ளை ஆளையே காங்கல. நம்ம சர்ச்சில் தான். அல்லேலூயா. எங்க ஆவியானவர் ஒரு ஆளை நிரப்பினார்னா சும்மா இருக்க விட மாட்டார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்போஸ்தலர் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 38வது வசனத்தை வாசிங்க. அப்போஸ்தலர் 10:38. நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடியினால் அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றி திரிந்தார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஒரு தேவ பிள்ளைய ஆவியானவர் நிரப்பினான்னு சொன்னா அவன் ஒதுங்கி போக மாட்டான். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். பிசாசின் பிடியில் அகப்பட்ட ஒவ்வொருவரையும் குணமாக்குவதற்காக, விடுவிப்பதற்காக தான் ஆவியானவர். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். கட்டி எழுப்புவதற்காக தான் ஆவியானவர். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அதனால எனக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் வந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஒருத்தர் பகைச்சிக்கிட்டு இருந்தீங்க, முட்டிக்கிட்டு இருந்தீங்கன்னு சொன்னா அந்த ஆவியானவரை கொஞ்சம் சோதிச்சு பார்க்கணும். அது எந்த ஆவியானவர் என்று சொல்லி. நீங்க ஒதுங்கி போனீங்கன்னு சொன்னா நான் உங்களை பார்ப்பேன். உங்களுக்கு என்ன ஆவியானவர் சொல்லி நான் பார்ப்பேன். அல்லேலூயா. அதான் ஆராதனையிலே சொன்னேன். ஆவியானவர் மத்தியில வரும்போது நீங்கள் பலனடைந்து ஊரை விட்டு ஓடி போவீர்கள். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியின் மத்தியில வரும்போது நீங்கள் பலனடைவீர்கள், சாட்சியா நிற்பீர்கள். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அற்பமா எண்ணப்பட்ட இடத்துல கர்த்தர் லேயாளை சாட்சியாய் நிப்பாட்டினார். அற்பமா எண்ணின கணவனுக்கு தன்னை அர்ப்பணித்தார். அற்பமா எண்ணின கணவனுக்கு தன்னை அர்ப்பணித்தார் லேயாள். அற்புதமான முதல் பிள்ளையை பெற்றெடுத்தார். அல்லேலூயா. இன்னும் நேசம் வரல. எங்க இருந்து? யாக்கோபிலிருந்து நேசம் வரல. அதே நேசிக்காத கணவனுக்கு அடுத்த பிள்ளையை பெற்றெடுக்கிறாள். என்ன சொல்லி பெற்றெடுக்கிறாள்? வாசிங்க 29ல. பெற்று நான் அற்பமா எண்ணப்பட்டதை கர்த்தரை கேட்டல்லி இவனையும் எனக்கு தந்தார் என்று சொல்லி அவனுக்கு சிமியோன் அற்பமா எண்ணப்பட்டத கர்த்தர் கேட்டல்லினா. அற்பமா எண்ணப்பட்டத அந்த இருதயத்தின் அந்த ஓட சத்தம், அந்த இருதயத்தின் அங்கலாய்ப்பு அது எங்க எட்டுச்சுது? தேவ சமூகத்தில் எட்டுச்சுது. அல்லேலூயா. அற்பமா எண்ணப்பட்ட இடத்துல தன் கடமையை செவ்வையாய் செய்தார். அற்பமா எண்ணப்பட்ட இடத்துல அல்லேலூயா. ஒதுங்கி, மறுபடியும் சொல்றேன், ஒதுங்கி போகல. போதையா நான் என்ன வேணும்? கூச்ச பார்வையுள்ளவர், அதனால என் வீட்டுக்கு நீ வர வேண்டாம், கதவை அடைக்கல. அல்லேலூயா. இவனுடைய முறை வரும்போது இவள் வழி மேல விழி வைத்து காத்திருந்தாள். அல்லேலூயா. நல்லவர். அப்போ நீங்க ஒருத்தருக்கு அற்பமா தோன்றீங்களா? அல்லேலூயா. உங்க பொறுப்பை விட்டு விலகாதீங்க. எதை விட்டு விலகாதீங்க? அல்லேலூயா. நான் கேட்பேன், நான் பார்ப்பேன். ஒரு நிலையில சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. உங்க தலைமையில கை வைக்கும் போது நீங்க ஆவியில நிரப்பப்படுகிறதையும் பார்ப்பேன். அல்லேலூயா. ஆவியில நிரப்பப்பட்டு நீங்க கர்த்தருக்காக எரிகிறதையும் பார்ப்பேன். ஒரு நிலையில சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு ஆளு சின்ன அளவுல ஒரு உடைச்சிட்டாருன்னா நீங்க உங்க வேலையெல்லாம் செய்வீங்க, ஆனா எதை மட்டும் விட்டுருவீங்க? 3 நேரம் முக்கு முட்டை சாப்பிட்டுருவோம். அல்லேலூயா. தண்ணி வர நேரத்துலாம் குடிச்சிருவோம். ஒரு அழிலே சொல்லுங்க பார்க்கலாம். ஒரே ஒரு வேலை மட்டும் தான் பெண்டிங் ஆகும். கர்த்தருடைய வேலை மட்டும் தான் பெண்டிங் ஆகும். அல்லேலூயா. என்னைக்காவது யாராவது பேசாம இருந்தாலும் சொல்லி
3 நேரம் சாப்பிடாம இருந்தவங்க ஒரு அலையில சொல்லுங்க பார்க்கலாம். என் புருஷன் பேசாம தான் நான் சாப்பிடாம. அல்லேலூயா. இந்த புருஷனுக்கு செய்ய வேண்டிய சாப்பிடாம இருந்தாலும் செய்ய வேண்டிய கடமையை செஞ்சீங்கல்ல. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். கடமையை செய்யறதுனால கூட்டுக்குள்ள இருக்கீங்க. உங்க சரீரத்தை நீங்க ஒடுக்கினாலும் அந்த கூட்டுக்குள்ள நின்று தானே ஒடுக்குனீங்க. ஒரு அல்லையா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்யாம போகல இல்லை. ஒரு அல்லையா சொல்லுங்க பார்க்கலாம். அதனால தான் உங்க வீடு கட்டப்பட்டு கொண்டிருக்கிறது, உங்க வீடு பாதுகாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. ஒரு அல்லையா சொல்லுங்க பார்க்கலாம். ஆனா ஒன்னே ஒன்றா இடிக்கப்பட்டிருக்கிறது, தேவராஜ்யம் இடிக்கப்பட்டிருக்கு. அல்லேலூயா. தேவன் உங்க மூலமா அவர் வீட்டை கட்டி எழுப்புன்னு சொல்லி தீர்மானித்திருக்கும் போது, அல்லேலூயா, சக மனிதர்களால நீங்க அற்பமா எண்ணப்படும் போது ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. எனக்குள்ள இருக்கிற அபிஷேகம், நீ என்னம்மா என்னை அற்பமா எண்ணுறது? கர்த்தர் எனக்குள்ள இருக்கிறார். நான் கர்த்தருக்கு நியமித்த காரியத்துல நான் தைரியமா செய்வேன்னு நீங்க எழுப்பி நின்று பாருங்க. உங்க வீட்டை கர்த்தர் உங்க தலையை நிமிர பண்ணுவா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். எங்க அற்பமா எண்ணப்பட்ட தாவீது வீட்டை தான் கர்த்தர் கட்டி எழுப்பினாரு. தகப்பன் அற்பமா எண்ணினாரு, சகோதரர்கள் அற்பமா எண்ணினார்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அற்பமா எண்ணின, ஆமா, தகப்பனுடைய மந்தையை கருத்தாய் மேய்த்த தாவீது. அல்லேலூயா. ஏளனமா பேசின சகோதரர்களை கருத்தாய் விசாரிக்க போன தாவீது இந்த வீட்டை தான் கர்த்தர் கட்டி எழுப்பினார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. கவனம் கவனம் கவனம். ஒதுங்கி போறது அபிஷேகம் அல்ல. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். வேதத்தில் நீங்க ஒரு வசனத்தை வாசிங்களே, நீதிமொழிகள் புஸ்தகம் 24:3 வாசிங்க பார்க்கலாம். நீதிமொழிகள் 24:3. நல்லா கவனிங்க. வீடு ஞானத்தினாலே கட்டப்படும். அப்படியே ஸ்டாப் வச்சிருங்க, அப்படி அந்த பக்கத்தை விட்டு விலகிறாதீங்க. வீடு ஞானத்தினாலே கட்டப்படும். அல்லேலூயா. ஞானம் எங்க இருந்து வருது? கர்த்தரிடத்திலிருந்து வருது, பரத்திலிருந்து வருகிற ஞானம். அல்லேலூயா. கர்த்தர் வாயிலிருந்து அறிவும் புத்தி நினைச்சது வருகிறது. அல்லேலூயா. கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். ஞானத்தின் ஆரம்பமே எங்கதான் இருக்குது? கர்த்தருக்கு பயப்படுதல தான் இருக்குது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அப்போ கர்த்தருக்கு பயந்தவர்களை விட்ட கர்த்தர் கட்டி எழுப்புகிறார். கர்த்தருக்கு பயந்தவர்கள் வீட்டை கர்த்தர் நினைச்சாரு கட்டி எழுப்புகிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தருக்கு பயப்படுறவங்களுக்கு திட நம்பிக்கை உண்டு. பிள்ளைகளுக்கு நீ வீடு வீடு வீடுன்னு பில்டிங்கே நினைச்சிட்டு இருக்க கூடாது. உன் குடும்பம், உன் பிள்ளைகளை கர்த்தர் கட்டி எழுப்புவார். உன் தலைமுறையை கட்டி எழுப்புவார். தலைமுறைக்கு கர்த்தவனை கட்டி எழுப்புவார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. உன் குடும்பம் தலைமுறைக்கு கட்டி எழுப்பப்படும் சொன்னா உனக்குள்ள கர்த்தருக்கு இல்ல பயப்படுற பயம் வரும். பயம் வரணும். சங்கீதம் 128:1 வாசிங்க, சொல்லுங்க. கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். உன் கையில் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய். உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கண்ணிதிரும் திராட்சை கொடியை போல இருப்பாள். உன் பிள்ளைகள் பந்தியை சுற்றிலும் ஒளிவு மர கண்டுகள். இதுதான் வீடு, இதுதான் வீடு, இதுதான் ஆசீர்வாதம், இதுதான் குடும்பம். அல்லேலூயா. வீடு ஞானத்தினாலே கட்டப்படும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அந்த ஞானத்தின் ஆவியானவர் உனக்குள்ள வந்துட்டார்னு சொன்னா, அல்லேலூயா, நல்லவர். ஆபிரகாமை பார்த்து கர்த்தர் என்ன சொன்னாரு? இப்பொழுது நீ எனக்கு பயந்தவன் என்று. சத்தமா சொல்லுங்க. எப்போ அந்த பயந்தவன் அறிஞ்சாரு? இவர் எப்ப கண்ணுக்கு கண்ணா உயிருக்கு உயிரா நேசிச்சாரோ அந்த பிள்ளைய பலியிடின்னு சொன்ன மாத்திரத்துல பலியிட்ட போது சொல்லுகிறாரு, இப்பதான்ப்பா நீ எனக்கு பயப்படுறாங்கிறத நான் அறிஞ்சிருக்கிறேன். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அப்ப கர்த்தருக்கு பயப்படுற பயம்னா என்ன? கர்த்தர் எனக்கு கற்றுக் கொடுக்கிறவைகளை நான் கைக்கொள்ள வேண்டும். கர்த்தர் எனக்கு கற்றுக் கொடுக்கிறத நான் நினைச்சேன் நான் கைக்கொள்ளணும், ஞானமா கைக்கொள்ளணும்.
அதுக்கு தான் ஞானத்தை கொடுத்திருக்கிறார். ஒரு அலையில சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அறுப்பு காலத்துல விதைக்கிற காலத்துல தூங்குறவன் ஞானமற்றவன். ஒரு அலையில சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அவன் அறுப்பு காலத்துல என்ன கிடைக்காது. அல்லேலூயா. அப்போ கர்த்தர் நமக்கு ஒரு ஞானத்தை வச்சிருக்கிறார். நமக்கு என்ன தந்திருக்கிறார்? ஞானத்தை தந்திருக்கிறார். ஒரு அலையில சொல்லுங்க பார்க்கலாம். அபிகாயில் அப்படிங்கிற பெண்ணு தாவீது தன் குடும்பத்துக்கு விரோதமாக எழும்பி வருகிறான் என்று அறிந்து ஞானமாய் நடந்து அவன் உக்கிர கோபத்தை ஆட்சியும்படி அவனுக்கு முன்னால மண்டியிட்டு கர்த்தருடைய அவன் ராஜ்யத்தை கட்டி எழுப்ப வேண்டிய நீர் இரத்த பலிக்கு ஆளாகலாமா அப்படின்னு சொல்லி தன் குடும்பத்தை காப்பாற்றுவதற்காக தாவீதுக்கு முன்னாக மண்டியிட்டு தாவீதுக்கு செய்ய வேண்டிய கணத்தை செய்தால் அவனோட குடும்பம் கட்டி எழுப்பப்பட்டது, பாதுகாக்கப்பட்டுச்சு. ஒரு நிலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். நாள் வந்தது, தாவீதுக்கு மனைவியாகி போனான். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஞானமா நடந்தா குடும்பம் பாதுகாக்கப்பட்டுச்சு. கோபாக்கினைக்கு நீங்களாக்கி தப்புவிக்கப்பட்டது. ஒரு நிலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஒரு ஞானமுள்ள ஸ்திரீ யோவாபு தன் பட்டணத்தை அழிக்க வரும்போது புத்தியுள்ள ஸ்திரீ அவர் சொல்லுகிறா, இஸ்ரவேல் நான் இந்த இடத்துல நான் தாயா இருந்து நியாயம் விசாரிச்சுக்கிட்டு இருக்கிறேன், வாரும் என்கிட்ட பேசு என்று சொல்லி அவள் புத்தியா ஞானமா யோவாவை பார்த்து பேசி அவன் காரியத்தை கவனமா ஆராய்ஞ்சு பார்த்து பொல்லாத மனுஷனை கையில ஒப்பு கொடுத்தா அவள் நிமித்தம் தேசம் பாதுகாக்கப்பட்டுச்சு. ஞானம். அல்லேலூயா. கர்த்தர் வீட்டை கட்டணும், கர்த்தர் குடும்பத்தை கட்டணும் அப்படின்னா என்ன வேணும்? ஞானம் வேணும். ஞானம் வேணும். ஒரு நிலையில சொல்லுங்க பார்க்கலாம். நாம் ஞானம் மற்றவர்களை போல நடக்கக்கூடாது, நாம் மதியற்றவர்களை போல நினைச்ச கூடாது, நடக்கக்கூடாது. ஒரு நிலையில சொல்லுங்க பார்க்கலாம். உங்க குடும்பம் கட்டி எழுப்பப்படணும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த மாசத்துல உங்க குடும்பத்தை என்ன செய்வாரு? கட்டி எழுப்புவாரு. எந்த இடத்துல அற்பமா எண்ணப்பட்டீங்களோ அந்த இடத்துல தைரியமா நீங்க செய்ய வேண்டிய கடமையை தைரியமா செய்யுங்க. உங்களுடைய இருதயத்தின் அங்கலாய்ப்பின் சத்தம் தேவன் கேட்டுள்ளார். உங்க மூலமா தாங்க சபை ஆசீர்வதிக்கப்பட போகுது. அல்லேலூயா. உங்க மூலமாக தான் குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட போகுது. உங்க மூலமா தான் கல்லூரி ஆசீர்வதிக்கப்பட போகுது. உங்க மூலமா தான் உங்க பள்ளி நிர்வாகம் ஆசீர்வதிக்கப்பட போகுது. உங்க மூலமா தான் நீங்க செய்யற தொழில் ஆசீர்வதிக்கப்பட போகுது. நீங்க ஏறுகிற வல்லம் உங்க மூலமா தான் ஆசீர்வதிக்கப்படும். நீங்க எந்த நிர்வாகத்துக்குள்ள போறீங்களோ அந்த நிர்வாகத்துக்குள்ள உங்களோட கர்த்தர் இருக்கிறத பார்க்கும்படி கர்த்தர் கிரியை செய்வார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அப்ப வீடு எதனால கட்டப்படும்? ஞானத்தினால கட்டப்படும். கர்த்தர் நல்லவர். லேயாள் ஞானமாய் நடந்தாள். லேயாள் என்ன செஞ்சா? ஞானமாய் நடந்தாள். கர்த்தர் அவளை என்ன செஞ்சாங்கன்னா கண்ணோக்கினார். அற்பமாய் எண்ணப்பட்ட இடத்துல இவள் தன்னுடைய வாசலை கணவனுக்காக திறந்து வைத்தாள். அற்பமா எண்ணின கணவனுக்காக திறந்து வைத்தாள். ஒரு அல்லே சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. கர்த்தர் நல்லவர். glory to God. ஆமா. அடுத்து வாசிங்க அந்த 24:3. வீடு ஞானத்தினால கட்டப்படும், விவேகத்தினால என்ன செய்யப்படும்? நிலை நிறுத்தப்படும். விவேகம்னா என்ன? விவேகம்னா விவேகம். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். glory to God. காரிய சாமர்த்தியம். அல்லேலூயா. காரிய சித்தி உள்ளவன். யோசேப்பு காரிய சித்தி உள்ளவனா இருந்தான். கர்த்தர் அந்த வசனத்தை வாசிங்களா. 30 அதிகாரத்தை சொல்லுங்க. 39 வாசிங்க. கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். அவன் காரிய சித்தி உள்ளவனானான். அவன் எகிப்தியனாகிய தன் எஜமானுடைய வீட்டில் இருந்தான். கர்த்தர் அவனோட இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற யாவையும் வாய்க்க பண்ணுகிறார் என்றும்
அவன் எஜமான் கண்டு யோசேப்பின் நிமித்தம் போர்த்திபாரின் வீடு கட்டப்பட்டது, ஆசீர்வதிக்கப்பட்டது. யோசேப்பின் நிமித்தம் கர்த்தர் நல்லவர், எகிப்து ஆசீர்வதிக்கப்பட்டது. அற்பமாய் எண்ணப்பட்ட கைதி என்று எண்ணப்பட்ட யோசேப்பு, எப்படி எண்ணப்பட்ட யோசேப்பு? கைதி என்று எண்ணப்பட்ட யோசேப்பு கர்த்தர் நல்லவர். விபச்சாரக்காரன் என்று தள்ளப்பட்ட யோசேப்பு, அல்லேலூயா, சத்தமா சொல்லுங்க. கைதி, என்ன கைதி? விபச்சார கைதி. அல்லேலூயா, கர்த்தர் நல்லவர். கர்த்தர் கூட இருந்தார். குற்றஞ்சாட்டப்பட்ட மனிதனோடு கர்த்தர் கூட இருந்தார். எனக்கு குற்றவாளி அல்ல, யாரும் இல்லை, குற்றவாளி அல்ல. அல்லேலூயா. ஆனாலும் அந்த அடிமை சாசனம் எழுதி கொடுக்கப்பட்ட போது அந்த அடிமை சாசனத்துக்கு தன்னை அர்ப்பணித்து அடிமைப்படுத்தப்பட்ட மனிதனுக்கு உண்மையா நடந்தான் பாருங்க. அடிமைப்படுத்தின மனுஷனுக்கு உண்மையா நடந்தான். அல்லேலூயா. சிறைச்சாலையில அவன் உண்மையா நடந்தான். அல்லேலூயா, அது நல்லவர், உண்மையா நடந்தான். யோசேப்பு நிமித்தம் ஆமா சிறைச்சாலையும் சிறைச்சாலையில் கைதிகளும் ஆசீர்வதிக்கப்பட்டார், விடுவிக்கப்பட்டார்கள், நீதி நிறைவேறியது. அல்லேலூயா, அது நல்லவர். மறுபடியும் சொல்லுகிறேன், ஆவியானவர் உனக்குள்ள இருக்கும்போது நீ ஒதுங்கி போறதுக்கு இடம் கொடுக்காத. ஆவியானவருடைய அனுக்கிரகத்தை மட்டுப்படுத்துறதுக்கு என்ன செய்யாத, இடம் கொடுக்காத. ஏன்னா உன் மூலமா தான் சபையை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. உன் மூலமா தான் தேவன் தேசத்தை ஆசீர்வதிப்பார். உன் மூலமா தான் தேவன் வாழ்வு தம்பிகளை ஆசீர்வதிப்பாரு. உன் மூலமா தான் தேவன் வாழ்வு தங்கச்சிகளை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. உங்க மூலமா தான் கர்த்தர் வயோதிகர்களை ஆசீர்வதிப்பார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. கிடைக்கிற தருணத்தை பயன்படுத்துகிறவன் தான் விவேகி. கிடைக்கிற தருணத்தை பயன்படுத்துகிறவன். அல்லேலூயா, கர்த்தர் நல்லவர். இன்னொன்று தருணத்தை ஏற்படுத்திக் கொள்ளுகிறவன் விவேகி. அல்லேலூயா. ஒண்ணு கிடைக்கிற தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுகிறவன், இன்னொன்னு தருணத்தை உருவாக்குகிறவன். அதுக்கு ரொம்ப ஞானம் அவசியம். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. உங்களுக்கு கிடைக்கிற ஒரு சின்ன தருணமா இருந்தாலும் சரி, அந்த தருணத்தை உங்க வாழ்க்கையின் பிரயோஜனத்துக்காக பயன்படுத்துங்க. அல்லேலூயா. அநேக நேரங்களில் நமக்கு கிடைக்கிற தருணத்தை பூரா செல்போன்ல சேர்க்கிறதுலே நேரத்தை செலவழிச்சிடும். நமக்கு கிடைக்கக்கூடிய தருணம் முழுவதும் எங்க செலவாகுது அப்படின்னு சொன்னா செல்போன்ல செலவழிக்கிறதுலே. அக்கா செல்போனே பார்க்காதன்னு நான் சொல்லல, செல்போனே பார்க்காதன்னு நான் சொல்லல. அல்லேலூயா, கர்த்தர் நல்லவர். உனக்கு கிடைக்க வேண்டிய தருணத்துல நீ செய்ய வேண்டிய காரியத்தை கவனமா செஞ்சிரு. கவனமா செஞ்சுட்டு கொஞ்சம் நீ பாரு, தப்புன்னு நான் சொல்லல. அல்லேலூயா. நான் எந்திரிச்ச நேரத்துல இருந்து படுக்கிற வரைக்கும் செல்போனை விட்டு எடுக்க மாட்டேன், பிரியவே மாட்டேன். செல்போனும் நானும் ஒட்டி பிறந்த இரட்டையர்கள், நாங்க பிரியவே மாட்டோம். தேய்ச்சிக்கிட்டே இருக்க வேண்டியதான், வாழ்க்கை தெரிஞ்சோம். அல்லேலூயா, சத்தமா சொல்லுங்க. கவனம் விவேகமா செயல்படும். அல்லேலூயா, அது நல்லவர். வாகனத்துல எவ்வளவு வேகமா போனாலும் நான் நிக்க வேண்டிய இடத்துல நிக்கணும் சொல்லி பிரேக் போட்டு கொண்டு போனாதான், அதுதான் நிக்க வேண்டிய இடத்துல நான் சொல்லுகிற இடத்துல என் வண்டி நிக்கணும். அதுக்கு தக்கான வேகம் எனக்கு இருக்கணும், அதான் விவேகம். அல்லேலூயா. அது இஷ்ட இடத்துல தான் நின்னுச்சு அப்படின்னா என்ன ஆகும்? அல்லேலூயா. நான் போக எடுத்து போய் சேர்ந்துருவேன். அல்லேலூயா. வேகம் இருக்கணும், அந்த வேகத்தோடு கூடிய விவேகம். வேகமா போகணுங்கிறக்காண்டி எங்கேயுமே முட்டிட்டு கூடாதுல்ல. அல்லேலூயா. கவனம். அற்பத்தை விட்டு வெளியே வர மாட்டேங்குது வண்டி. அற்பமா எண்ணப்பட்ட இடத்துல நினைச்ச மாட்டேங்குது, வெளியே வர மாட்டேங்குது வண்டி. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. ஞானம் வேணும். என்ன வேணும்? வீடு
ஞானத்தினால கட்டி எழுப்பப்படும். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். என் வாய் ஞானம் விளங்க பேசும். அல்லேலூயா. நீங்க ஒரு வீட்டுக்குள்ள போய் பேசும்போது உங்களுக்குள்ள இருந்து தேவ ஞானம் வெளிப்படணும். என்ன ஞானம் வெளிப்படணும்? தேவ ஞானம் வெளிப்படணும். பரத்திலிருந்து வெளிப்படுகிற ஞானம் எதை தரும்? யாக்கோபு எழுதின நிருபம் வாசிங்க. 3:17 பரத்திலிருந்து வருகிற ஞானமோ முதலாவது சுத்தம் உள்ளதாயும் பின்பு சமாதானமும் சாந்தமும் இணக்கமும் உள்ளதாயும் இரக்கத்தாலும் நற்கணிகளாலும் நிறைந்ததாயும் பட்சபாதம் இல்லாததாயும் மாயமற்றதாயும் இருக்கிறது. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். நம்ம ஆசீர்வதிக்கப்படணும். நம்ம குடும்பம் ஆசீர்வதிக்கப்படணும். நம்ம பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படணும். சபை ஆசீர்வதிக்கப்படணும். தொழிற்சாலை ஆசீர்வதிக்கப்படணும். கல்வி சாலை ஆசீர்வதிக்கப்படணும். நம்ம போற நம்பரை என்ன செய்யணும்? ஆசீர்வதிக்கப்படணும். அப்படின்னா ஞானம் விளங்க பேச வேண்டும். பரத்திலிருந்து வரக்கூடிய ஞானம் எதை தருகிறது? சுத்தத்தை பேசுகிறது. சுத்தம். இரண்டாவது, அந்த பேச்சிலிருந்து வெளிப்படுகிற காரியமானது எதை கொண்டு வந்து? சாந்தத்தை கொண்டு வருது. அல்லேலூயா. நான் பேசுகிற காரியம் பிரிவினையை கொண்டு வராம இணக்கத்தை கொண்டு வருகிறது. எதை கொண்டு வருது? இணக்கத்தை கொண்டு வருது. சாந்தம், சமாதானம், இரண்டாவது சாந்தம், மூணாவது இணக்கம், நாலாவது இரக்கம், அஞ்சாவது நற்கனி. ஒரு அழில சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீங்க ஒரு வீட்டுக்குள்ள போய் நீங்க பேசுகிற வார்த்தை அவங்கள சபையோடு இணைக்குதான், அவங்கள தேவ பிள்ளைகளோடு இணைக்குதான், இல்ல கத்தி வச்சுட்டு வரீங்களா? சபை கட்டி எழுப்பப்படுவதற்கு நீங்க பேசுகிற வார்த்தை கத்திரி வைக்குதான், கட்டி எழுப்புதான்? கையை பிடிச்சு கேட்டுங்க, முகத்துக்கு நேரா பார்த்து கேளுங்க. ஏம்மா, கத்தி வைக்கிறியா கட்டி எழுப்புறியா? நான் கோபத்துல ஒரு ஜோம் பண்ணேன். எனக்கு கொஞ்சம் நிறையவே கோபம். பார்க்கலாம். அல்லேலூயா. அது என்னோடய இருக்கட்டும், ரகசியம் வெளியே வரக்கூடாது. அல்லேலூயா. நல்லவர். விசனப்பட வைக்காதீங்க. வீடு விழா போய் என்ன செய்யாதீங்க. சபையை பிரிக்கிற வார்த்தையை என்ன செய்யாதீங்க, வைக்காதீங்க. என்னை விட்டு மற்றவர்களை தூரமாக பண்ணுகிற வார்த்தையை வைக்காதீங்க. அது உங்களுக்கு ஆசீர்வாதம் கிடையாது. ஒரு நிலை சொல்லுங்க பார்க்கலாம். அது சபைக்கும் ஆசீர்வாதம் கிடையாது. அல்லேலூயா. உன் வாய் ஒரு வீட்டுக்குள்ள போய் பேசுதுன்னா அந்த குடும்பம் தேவ ராஜ்யத்துக்காக கட்டி எழுப்பப்படணும். அந்த குடும்பத்தில் தேவனுக்கும் அவர்களுக்கும் இணக்கம் உண்டாகும். அந்த குடும்பத்தில் சமாதானம் உண்டாகும். அல்லேலூயா. அந்த குடும்பத்தில் நற்கனி உண்டாகும். பிரிவினையை விதைச்சிட்டு வந்துடக்கூடாது. எதை விதைச்சிட்டு வந்துடக்கூடாது? அல்லேலூயா. மைனி நாத்தனா குடும்பத்துக்குள்ள போய் என்ன செஞ்சிடக்கூடாது? பிரிவினையை விதைச்சிட்டு வந்துடக்கூடாது. மாமியார் கூட்டம்லாம் ஒரு கூட்டமாக என்ன செய்யும்? கூடி பேசும். மரபுகள் கூட்டம் போற ஒரு என்ன செய்யும்? கூடி பேசும். அல்லேலூயா. கடையை விதைச்சிட்டு வந்துடக்கூடாது. அல்லேலூயா. மருமகளை மாமியை இணைக்கிற வார்த்தைகளை பேசணும். அல்லேலூயா. மருமகனை மாமனாரை இணைக்கிற வார்த்தைகள் என்ன செய்யணும்? பேசணும். சமாதானம் பண்ணுகிறவர்கள் அதை அப்படி மாற்றி போடுங்க. சண்டையை பிறப்பிக்கிறவர்கள் வாக்கியவான்கள், அவர்கள் பிசாசின் பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவார்கள். சமாதானம் பண்ணுகிறவர்கள் வாக்கியவான்கள், அவர்கள் யாரு? தேவனுடைய புத்திரர். அது ஆப்போசிட். சண்டையை பிறப்பிக்கிறவர்கள் அவங்களும் பாக்கியவான்கள். அவங்க யாருடைய புத்திரர்? நீங்க யாருங்கள்? வீடு ஞானத்தில் கட்டப்படும். வீடு ஞானத்தில் கட்டப்படும். உன் குடும்பம் ஞானத்தில் கட்டப்படணும்.
அல்லேலூயா, அல்லேலூயா. ஒருவருக்கு ஒருவர் கோல் மூட்டாதிருங்கள், குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். ஒருவருக்கு ஒருவர் நினைச்சாதீங்க, கோல் மூட்டாதிருங்கள், குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். அல்லேலூயா. ஆமா, சபை ஆசீர்வதிக்கப்படும். அல்லேலூயா. அடுத்த நாள் நீங்க ஆசீர்வதிக்கப்படுவீங்க. உங்க குடும்பத்தை கட்டி எழுப்புவார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அற்பமா எண்ணப்பட்ட லேயாள், ஆமா, அவ குடும்பம் மூலமாக இஸ்ரவேல் கட்டி எழுப்பப்பட்டது. இஸ்ரவேல் குடும்பம் என்ன செய்யப்பட்டது? கட்டி எழுப்பப்பட்டது. கர்த்தர் நல்லவர். ஆமா, மலடா இருந்த கர்த்தர் நல்லவர். Glory to God. ஆமா, ராகேலை கர்த்தர் நினைத்தள்ளினார், அன்னாளை கர்த்தர் நினைத்தள்ளினார், எலிசபெத்தை கர்த்தர் நினைத்தள்ளினார், சாராளை கர்த்தர் நினைத்தள்ளினார். இவங்கெல்லாம் தேவனால் நினைக்கப்பட்டவர்களா இருந்து என்ன செஞ்சாங்கன்னா அவங்க குடும்பத்துக்கு ஆசீர்வாதமா மாறினதும் அல்ல, அவங்க வாழ்ந்த தேசத்துக்கே ஆசீர்வாதமான பிள்ளையை பெற்றெடுத்தார்கள். அல்லேலூயா. ஆமா, சாராள் ஆசீர்வதிக்கப்பட்டாள். உடன்படிக்கையின் புத்திரவாளி சுதந்திரவாளி என்ன செஞ்சால்? பெற்றெடுத்தாள். அன்னாள் அன்னாளுக்கு முன்னால ராகேல், ஆமா, மலடா இருந்தார். கர்த்தர் நல்லவர். கர்த்தர் அவளை நினைத்தள்ளினார். எகிப்து தேசம் முழுவதையும் ஆளுகை செய்கிற போஷிக்கிற கர்த்தர் நல்லவர். நல்ல பிள்ளையை பெற்றெடுத்தாள். யோசேப்பை பெற்றெடுத்தாள். ஆசீர்வதிக்கப்பட்டாள். தேசம் ஆசீர்வதிக்கப்பட்டது. அன்னாள் அற்பமா எண்ணப்பட்டாள். அன்னாளை கர்த்தர் நினைத்தள்ளினார். அல்லேலூயா. ஆமா, தான் முதல் பேசுவா வரைக்கும், ஆமா, கர்த்தத்துவத்தை மகிமைப்படுத்துற ஒரு நல்ல தீர்க்கதரிசிய, ஒரு நல்ல ஆசாரியனை, ஒரு ஆளுமை இருக்கிற நல்ல தலைவனை கர்த்தருக்காக அவள் பெற்றெடுத்தாள். அவள் நிமித்தம் அவள் குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டது. அந்த குடும்பத்தை கர்த்தர் கட்டி எழுப்பினார். 1 கட்ட 5 கொடுத்தார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். குடும்பம் கட்டி எழுப்பப்பட்டது. அல்லேலூயா. ஆமா, எலிசபெத்தை கர்த்தர், ஆமா, கட்டி எழுப்பினார், நினைத்தள்ளினார். ஆமா, இயேசு கிறிஸ்துவுக்கு வழியை ஏற்படுத்துகிற யோவான் சாணகனை பெற்றெடுத்தார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். தேவ ராஜ்யம் கட்டி எழுப்பப்பட்டது. அல்லேலூயா. இவங்கெல்லாம் அற்பமா எண்ணப்பட்டவங்க, இவங்கெல்லாம் தள்ளப்பட்டவங்க, புறம்பாக்கப்பட்டவங்க. இவங்களை கர்த்தர் நினைத்தள்ளினார். இவங்க குடும்பத்தை கர்த்தர் கட்டி எழுப்பினார். அல்லேலூயா. அந்த காலை வேளையில தேவ சமூகத்தில் வந்திருக்க தேவ பிள்ளையே, நீ யாரால அற்பமா எண்ணப்படுறியோ, டோன்ட் வரி, கர்த்தரோடு நினைத்தருவான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். செய்ய வேண்டிய கடமையை மறந்துடாத. எதை மறந்துடாத? செய்ய வேண்டிய கடமையை மறந்துடாத. அல்லேலூயா. நல்லவர். லேயாள், ஆமா, கடமையை மறக்காம கர்த்தர், ஆமா, கணவனுக்கு செய்ய வேண்டிய காரியத்தை செய்தார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அதுக்கு தேவைதான் ஞானம். பரத்திலிருந்து உனக்குள்ள வரக்கூடிய ஞானம் சமாதானத்தை கொண்டு வரும். பரத்திலிருந்து உனக்கு வரக்கூடிய ஞானம் சாந்தத்தை கொண்டு வரும். பரத்திலிருந்து உனக்கு வரக்கூடிய ஞானம் இணக்கத்தை கொண்டு வரும். விலகி போக சொல்லாது, இணங்கி போக சொல்லும். அல்லேலூயா. ஒதுங்கி போக சொல்லாது, இசைந்து போக சொல்லும். எப்படி ஆகணும்? தேவனுடைய ராஜ்யத்தை என்ன செய்வோம்? கட்டி எழுப்போம்னு சொல்லி இசைந்து போகவே சொல்லுமே தவிர இடையில கட் பண்ணிட்டு ஓட விடாது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. மணி நேரம் ஆயிட்டு. அப்படி எல்லாம் மனங்கள் பண்ணிடுங்க. கர்த்தர் நல்லவர். உங்க குடும்பத்தை கர்த்தர் கட்டி எழுப்புவார். இந்த காலை வேளையில உங்க குடும்பம் யாரால அற்பமா எண்ணப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறதோ அவர்களுக்கு முன்பாக உங்க குடும்பத்தை கர்த்தர் கட்டி எழுப்புவார். உங்க தலையை நிமிர பண்ணுவார். ஆனா செய்ய வேண்டிய கடமையை மாத்திரம் ஞானமா செய்யுங்க, ஞானமா செய்யுங்க. விவேகத்தோடு செய்ய வேண்டிய கடமையை செய்ய வேண்டிய தருணத்துல செஞ்சிருங்க. கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற வாய்ப்பை விவேகத்தோடு பயன்படுத்திக் கொள்ளுங்க. கர்த்தர் உங்களுக்கு தரக்கூடிய தருணத்தை உடனே பயன்படுத்திக் கொள்ளுங்க. உங்க மூலமா கர்த்தர் உங்க குடும்பத்தை கட்டி எழுப்புவாரு. உங்க மூலமா சபையை கட்டி எழுப்புவாரு. உங்க மூலமா தேசத்தை கட்டி எழுப்புவார். ஆண்டவரே, உங்க கரத்துல ஒப்பு கொடுங்க. இந்த வார்த்தையை முடி உங்களுடைய பிள்ளைகளுடைய குடும்பத்தை கட்டி எழுப்புவீராக, கட்டி எழுப்புவீராக, கட்டி எழுப்புவீராகப்பா. ஆசீர்வதிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சிந்திக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். கரங்களை